இந்த பயிலரங்க வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாணவர்களுக்கும் இந்த நிகழ்வில் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய பேராசிரியர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வினை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உமாபதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நண்பர் பேராசிரியர் பாண்டிமாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை மதுரைக்கு அழைத்து வந்த தோழர் குமரதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக்கொண்டு, தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டை எனக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தோமே என்றால் அடிப்படையில் திராவிடம் குறித்தும் தமிழ் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை பெற்றவர்கள் போலதான் எனக்கு ஒரு பார்வைக்கு தெரிகிறது. ஒரு விடுமுறை நாளில் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிடம் கேட்க வந்திருப்பதற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடமும் தமிழும், இந்த வகுப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த செய்திகளை என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன், தெரியலேன்னா வழிகாட்டி விடுறேன். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பினை நாம் தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திராவிடம் இன்றைக்கு பல கேலிக்கூத்துகளுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாக, திராவிடம் என்பதே மிகப்பெரிய ஒரு புரட்டு என்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இருப்பது போல உங்களுக்கு தெரிந்தாலும், பன்னெடுங்காலமாக என்றைக்கு திராவிடம் தோன்றியதோ அன்றைக்கே அதனை எதிர்க்கக்கூடியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தன்மை நம்மளுடைய வரலாற்றில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழை குறிக்கக்கூடிய சொல்லாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சூடு சுரணை இருப்பவங்க தான் திராவிடர்கள், தமிழர்கள் அப்படின்றத விடை தாண்டி சூடு சுரணை இருப்பவர்கள் தான் திராவிடர்கள் என்று உமாபதி ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது 100க்கு 100 உண்மை. நம்மளுடைய அந்த திராவிடம் என்ற சொல் என்பது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டிற்கு உரியது என்னவென்றால் சுயமரியாதை. இந்த சுயமரியாதை என்பது எல்லாருக்கும் இருக்குதானே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதானே, அது என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சுயமரியாதை என்பது சிந்தித்து பார்த்து நம்மளை மனிதர்களா என்று எண்ண தூண்டக்கூடிய அல்லது இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றை சிந்தித்து பார்த்து அதை நாம் தடுப்பது சுயமரியாதை. அந்த அடிப்படையில் சமூக நீதி, சமத்துவம், பாலியல் நீதி, குறிப்பாக பார்ப்பன எதிர்ப்பு, பகுத்தறிவு, தமிழ் உணர்ச்சி, பெண் விடுதலை, ஜாதிய எதிர்ப்பு, இதனை கட்டமைத்த ஒரு சொல்தான் எது என்றால் நம்மளுடைய திராவிடம் என்ற சொல். இது பார்த்திங்கன்னா ஒரு திராவிடம் என்பது ஒரு இனவாதம் தானே, அது எப்படி பொதுவாக இருக்க முடியும்? நம்மளுடைய பொது நீதியை அப்படி எது தரும் அப்படின்னா, திராவிடம் என்றாலே சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தான். அந்த அடிப்படையில் இது இனவாதம் மட்டுமல்ல, உலகம் தழுவிய மனிதநேயம். ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படையான ஒரு உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சியை மதிக்கக்கூடிய ஒரு சொல்தான் திராவிடம். அது இன்றைக்கு மதிக்கப்படுகிறதா, யார்கிட்ட மதிக்கப்படுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதை மதிக்கக்கூடியவர்கள் தான் திராவிடர்கள். அவங்க தான் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள், திராவிடத்தை நினைக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பண்பாடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பண்பாட்டினுடைய பண்பாட்டின் மீதான படையெடுப்பு, அந்த படையெடுப்பை அடிப்படையாக களையக்கூடிய ஒரு சொல்லாக நம்ம திராவிடத்தை பார்க்கணும்.
நம்ம பண்பாட்டின் மீதான படையெடுப்பு அப்படின்னா எதுவாக இருக்கக்கூடும்? பண்பாடுனா என்ன? பண்பாடு என்பது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு. அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்றோம். பொதுவாக பண்பாடு என்பது ஒவ்வொரு இனத்திற்கும் உரிய பண்பாடு இருக்கு. தமிழருடைய பண்பாடு எது அப்படிங்கும்போது, அதுவும் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, மனிதநேயம், நம்மளுடைய சுயமரியாதை, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, சமயம் கடந்த ஒரு சமூக நீதி. அதுதான் தமிழருடைய பண்பாடாக நம்மளுக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பதனால தான், தொல் பரமசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புறவியல், சமூகவியல் ஆய்வாளர் அவருடைய கருத்து. மேலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எல்லாமே நம்முடைய சுபவி ஐயா எழுதின நம்மளுடைய திராவிடம் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள். அதற்கப்புறம் இந்த திராவிடம் என்ற சொல்லானது எப்பொழுது வந்து நமக்கு காலங்காலம் தொட்டும் என்றைக்கு ஆரியம் வந்ததோ, ஆரியர்கள் பயன்படுத்தின சொல்லாக திராவிடம் இருந்தாலும், அது எப்பொழுது நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டது அல்லது சமூக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு நமக்கு வெளிநாட்டிலேருந்து தான் ஒருத்தர் வர வேண்டியிருந்தது. அவர் தான் 1856 ராபர்ட் கார்ட்வெல். அவர் தான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் திராவிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி குடும்பம், ஒரு இனக்குடும்பம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொழி குடும்பத்தை தென்திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திற்கு பேர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை. இந்த மொழி குடும்பத்திற்கெல்லாம் அடிப்படை எது என்றால் அதுதான் வந்து தமிழ். எதிலிருந்து அந்த மொழிகள் பிரிந்து போனது என்றால் அதுதான் தமிழ். அது எப்படி பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை அவர் பேசுவது போலயே யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களும் பேசுகிறாங்க. மொழியியல் வரலாற்றை எப்படி மொழிகள் பிரிந்திருக்கக்கூடும். இப்போ நம்மளே இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய மதுரையில் ஒரு ஸ்லாங்கு பேசுவாங்க. ஒரு மொழி, அந்த வட்டார மொழி என்பது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தேவக்கோட்டையில் வந்து ஒரு வகையான ஒரு ஸ்லாங்கு, ஒரு மொழி, அந்த வட்டார மொழி என்பது ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சாவூரில் ஒரு மாதிரி இருக்கும். திருநெல்வேலியில் ஒரு மாதிரி இருக்கும். ஐயா நெல்லையிலேருந்து வந்திருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இங்கே வந்தவங்களே வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு, குறிப்பாக மதுரை தமிழ் சிறப்பானது இல்லையா? வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லுவோம். இது தஞ்சாவூர் பக்கம் போனோம்னா எப்படி சொல்லுவாங்க? வாங்க வந்து குந்துங்கன்னு வாங்க. எனக்கு புரியாது. தமிழ் தான் பேசுகிறாங்க, ஆனால் என்னது நமக்கு புரியாது. அப்போ அது தமிழ் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்படி நான் பேசவில்லை, பெரியார் பேசுகிறார். ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவன் இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் அதனுடைய அந்த மொழி பண்பாடு என்பது வித்தியாசப்படுது. தமிழ் தான். அதுபோல் இப்படி தூரம் அதிகமாக மொழி என்பது கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதனால தான் கன்னடம்னு சொல்கிறோம், தெலுங்குன்னு சொல்கிறோம், மலையாளம்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர எல்லாம் மொழி குடும்பம் தான் அப்படின்னு மொழியியல் வரலாற்றை தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த மொழியியல் வரலாற்றை, ஒடிகளின் அடிப்படையில், ஃபோனிக்ஸ் சவுண்டினுடைய அடிப்படையில் தான் ஒரு மொழி பிறக்குது. அந்த மொழியானது எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் ஒவ்வொரு நிலத்திற்கும் தகுந்த மாதிரி அந்த மொழி பேசப்படுது. நம்ம வாழக்கூடிய பகுதி வெப்பமண்டலம். இந்த வெப்பமண்டலத்தில் எப்படி வந்து அந்த மொழி பேசப்படும் என்றால், நம்ம வந்து அந்த பேசக்கூடிய அந்த முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வாயை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியில் போக, கொஞ்சம் குளிர்ச்சியை உள்வாங்கிக்க நம்மளுடைய வாயை நல்லா பேசி, ஏலே எங்கே இருக்க, இங்கே வாழே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான ஸ்லாங்கை தான் நம்மளுடைய ஊரில். அதே இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் சொல்லக்கூடாது, நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய மொழி என்பது அவங்களுடைய ஊர், அதனுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் குளிர்ச்சி உள்ள பகுதியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதெல்லாம் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மொழி என்பது தட்பவெப்பநிலையை அடிப்படையாக வைத்து தான் மொழிகள் பிறக்கிறது. அவங்களுடைய சூழ்நிலை, பண்பாடு, இனம், குழுமம் எல்லாமே மொழிக்குள்ளே தான் இருக்குது. மொழி என்பது அல்லது தமிழ் என்பது அவங்களுடைய இனத்தினுடைய வெளிப்பாடாக, பண்பாடாக இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் இந்த எல்லாமே தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு அப்படின்னு சொல்லக்கூடிய, கன்னடம் சொல்லக்கூடிய இத்தனை மொழிகளுக்கும் இதெல்லாத்தையும் எந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு இனக்குழுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குழு வந்து என்ன குழு அப்படின்னா திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய
திராவிட மொழிகளினுடைய தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக அவர் கட்டமைக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நிறையா விவாதங்கள், அது அவர் வந்து சொல்லி நம்மளையெல்லாம் பிரிச்சுட்டாங்க, திராவிடம் என்பது இல்லை, நம்மளாம் தமிழர்கள், கன்னடியர்கள் வேற, தெலுங்கர்கள் வேற, அவங்கெல்லாம் நம்மளை எப்படி சேர்த்துக்கிட்டாங்களா, நம்ம மட்டும் எதுக்கு அவங்களோட போய் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் விளக்க சொல்கிறாங்க. என்ன விளக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க தான். ஏன்னா என்னட்டேருந்து தான் ஓ மொழி வந்திருக்குன்னு சொன்னால் அந்த தலைமைத்துவ பண்பை எவன் ஏற்றுக்குவான்? ஏற்றுக்க மாட்டான் தானே. அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்ல மாட்டார்கள் தான். ஆனால் இதுதான் மொழி குடும்பம், ஆரிய மொழி குடும்பம் என்பது வேறு. அவர்களிருந்து பிரித்து காட்டுவதற்கு தென் இந்திய மொழிகளாக சொல்லக்கூடிய இந்த மொழி குடும்பத்திற்கு பேர் திராவிடம், இப்படி தான் நம்ம அழைக்கணும். இந்த அடிப்படையில் தான் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, நம்ம பண்பாட்டிற்குரிய நாகரிகத்திற்குரிய கோட்பாடுகளை திராவிடத்தின் மூலமாகத்தான் கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறத சுயமரியாதை இயக்கம்ன்றதை மாற்றி திராவிட இயக்கம், திராவிட கழகம்னு மாற்றுவதற்கு அடிப்படையாக காரணமாக திராவிடம் என்ற சொல்லாடல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய இந்தியுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு இதற்கும் பேர் அதுதான். திராவிடம் என்ற சொல் நம்மளுடைய இனத்தை, பண்பாட்டை, சுயமரியாதையை, நம்மளுடைய சமத்துவத்தை, நம்மளுடைய அனைத்தையும் கட்டமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான பார்வையில் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த பகுதியில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மேலோட்டமாக ஒரு மேப் மாதிரி போட்டு தான் காமிக்க முடியும். எல்லாவற்றையும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், இதுக்கெல்லாம் இந்த நூல்கள் வந்து அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். தமிழ், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது என்னதான் ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு என்ன தேவை அப்படின்னா வளமை தேவை. வளமை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமை என்பது எப்படி இருக்கும் என்றால், நம்மளுடைய எந்த சொற்களையும் பெரும்பான்மை கடன் வாங்காமல் எல்லாவற்றையும் ஒரு நிறைவாக பயன்படுத்தக்கூடிய மொழி தான் செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரிசை பட்டியலில் நமக்கு நம்மளுடைய தமிழ் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து செம்மொழி வரிசை பட்டியலில் 2004 வரைக்கும் சேர்க்கவே இல்லை. அதற்கு எது தடையாக இருந்தது என்றால் பார்ப்பனியம்தான் தடையாக இருந்தது. அதுதான் உண்மை. ஏன்னா அதற்கான நம்மளுடைய வரலாற்றை தமிழர்கள் கட்டமைத்தா பரவாயில்ல, நம்மளுடைய வரலாற்றை யாரோ ஒருத்தவங்க நான் இருக்கேன், கண்மணி என் பேர், என் வரலாறை பற்றி எனக்கு தெரிந்தது நல்லா தெரியுமா, அல்லது எய்த்தாப்பில் இருக்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் மிஞ்சி போனால் சொல்லுவீங்க, கண்மணி அப்படிங்க வந்தாங்க, எங்களுக்கு பயிற்சி பட்டறையில் ஒரு வகுப்பு எடுத்தாங்க, அவங்க வந்து ஒரு பேராசிரியராக, இவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல தெரியும். என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் தான் பேச வேண்டும். அப்போ நம்மளை பற்றி பேச வேண்டும் என்றால் நமக்கான வரலாற்றை யார் நம்ம கட்டமைக்க? நம்ம தான் கட்டமைக்கணும். அப்போ நமக்கான வரலாற்றை நம்ம கட்டமைக்கலை, நமக்கான எழுத்துக்களை நம்ம கட்டமைக்கலை, நமக்கான இலக்கியங்களை நம்ம வரையறை செய்யலை, நமக்கான இனத்தை நம்மளுடைய இனமானத்தை நாம் தேடலை. அப்போ யாரோ கட்டமைத்த வரலாற்றையும் எல்லாவற்றையும் கொண்டிருக்க நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளை தட்டி எழுப்பி கொண்டு வந்தது திராவிடம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் ஐயா இருக்கும் போது தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, 2004 தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கக்கூடிய அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து அதனை வந்து அந்த பட்டியலில் இணைச்சாங்க. அது செம்மொழி தான், சொன்னாலும் சொல்லனாலும் செம்மொழி தான், வளமை நிறைந்தது தான், எல்லா சொற்களும் இருக்குது, இலக்கிய பழமை இருக்குது, மரபு பண்பாடு கட்டமைக்கப்பட்டது, தொடர்ச்சி இருக்குது. ஒரு செம்மொழிக்குள்ளே தொடர்ச்சி இருக்குது. காலங்காலமாக ஒரு மொழி என்பது தொடர்ச்சி இருந்தால் தான் செம்மொழியாக நம்மளால் அங்கீகரிக்க முடியும். பேச்சு வழக்கே இல்லாத மொழியெல்லாம் செம்மொழியாக இருக்குது. உங்களுக்கு எதை சொல்கிறோம் நமக்கு தெரியும். அப்போ பேச்சு வழக்கெல்லாம் இல்லாத ஒரு மொழியை செம்மொழியாக கட்டமைக்கும் பொழுது இலக்கிய தொடர்ச்சி, மரபு தொடர்ச்சி, பண்பாட்டு தொடர்ச்சி, எல்லா தொடர்ச்சியும் இல்லை, வளமான ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிப்பதற்கு எவ்வளவு காலதாமதம் பாருங்கள். அவ்வளவு காலதாமதத்திற்கு பின்ன வந்து இன்றைக்கு தமிழ் மொழி நம்மளுடைய 2004 செம்மொழியாக கட்டமைக்கப்பட்டது. சரி, இந்த இவ்வளவு வளமை நிறைந்த எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி இன்றைக்கு மிகப்பெரிய விவாதம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒற்றை புள்ளியில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் நம்மளுடைய சுபவி ஐயா. திராவிடமா தமிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விவாதமே தேவையில்லை, ரெண்டும் ஒன்று தான்.
இங்கே திராவிடம், தமிழ் என்பதை வேறுபடுத்தி பார்க்குறாங்க. திராவிடம் என்பது என்ன என்றால், சாதி கலைந்த சமமான சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு சொல். எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லக்கூடிய, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபை, பண்பாட்டை கட்டமைத்த ஒரு சொல் தான் திராவிடம். அதுதான் தமிழ்லயும் இருக்கு. அது 2யும் எப்படி களைஞ்சிட்டு நீங்க எப்படி தமிழ் தேசியம் பேசுவீங்க? அப்ப நீங்க எத கொண்டு வந்து உள்ள செருக பார்க்குறீங்க? அப்ப தமிழ் தேசியத்தின் வாயிலாக நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து, தமிழ் மொழி என்பது கன்னடத்தை எதிர்க்கும், தெலுங்கை எதிர்க்கும், குறிப்பாக ஆங்கிலத்தை எதிர்க்கும். ஆனா எதை எதிர்க்காது? சமஸ்கிருதத்தை எதிர்க்காது. பார்ப்பன கொள்கைகளை எதிர்க்காது. பார்ப்பன கொள்கை என்பது எது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சொல்லுக்கு அப்படியே முரண்பாடான ஒரு கட்டமைப்பை உடைய எல்லாரும் படிநிலை. நான் கீழே, நீ மேலே, அதுக்கு மேலே, அதுக்கு மேலே மேலே. எனக்கு கீழே 2 பேர் இருக்காயா, ரொம்ப நல்லா இருக்கியா, எனக்கு கீழே 2 நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி கொள்றாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கீழே தான் இருக்கோம்ன்ற அந்த ஒரு சுய அறிவு அற்று அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உடையது தான் பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு முடியல, தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல் என்பது தமிழரை குறிக்கக்கூடிய ஒன்றாக எப்படி இருக்க முடியும்? அப்போ திராவிட சொல்லாடலை தான் நம்ம பயன்படுத்த முடியும். இன்னமும் பெரியாரை பற்றி நம்ம யோசிச்சோம்னா, பெரியார் என்ன சொல்றாரு? யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டான், ஏன்னா நம்ம தான் முதன்மை அப்படின்னு சொல்லும் போது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அந்த பண்புலாம் யாருக்கும் கிடையாது. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் தட்சண பிரதேசத்துக்கு வேணான்னு சொன்னார் ஐயா அவர்கள். வரும்பொழுது நான் சொல்கிறேன். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எப்பொழுதுமே இந்த விவாதமே தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை பற்றி ரொம்ப அற்புதமான நூலாக நமக்கு வந்து எது கிடைக்குது அப்படின்னா, ஆரியத்தாள் வீழ்ந்தோம், அந்த இடத்துல எழுத்து பிழை இருக்கு, திராவிடத்தாள் எழுந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சை வசந்தனுடைய நூல் இருக்கிறது. அது மாதிரி திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது திருமாவேலன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் அவர் எழுதக்கூடிய அந்த நூல் வந்து இருக்கு உங்கள்கிட்ட. அது மாதிரி தமிழர் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பழமையான நூல். எப்படி வந்து தமிழருடைய வரலாறு கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தேவநேய பாவனாருடைய அந்த நூல் என்பது நம்மளுடைய இணையத்தில் இருக்கு. அது வந்து தமிழ் இணைய கல்வி கழகத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியே படிக்கலாம் அந்த புத்தகத்தை. இதில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எதற்காக நாம் திராவிடம் பேசணும், எதற்காக தமிழ் தேசியம் பேசக்கூடாது, தமிழ் தேசியம் என்பது எவ்வளவு புரட்டுக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்குவீங்க. அதற்கான அடிப்படையாக இதை அமைத்து அடுத்து இன்றைக்கு நேற்றல்ல, இன்றைக்கு சீமான்கள் மட்டும் தமிழ் தேசியம் பேசவில்லை. நம்மளாம் நினைக்கிற மாதிரி சீமான் ஒருத்தர் தான் வராரு, ஹிந்தியை வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் எந்த போராட்டமும் செய்ய மாட்டார். அவர் வாட்டுக்கு வருவார், மீடியாவை கூப்பிடுவார், ஒரு வார்த்தையில் 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார்? வீட்டில் போய் அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் பாட்டுக்கு அவர் வேலை இருக்குல்ல நிறையா, அதனால் அவர் பாட்டுக்கு இருப்பார். இது மாதிரி இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்தவர்கள் யார் என்றால் மாப்போசி. அதுக்கப்புறம் வந்து அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதன் வழியில் ஈவேக்கு சம்பத் அவர்கள், கண்ணதாசன், பழ நெடுமாறன், பே மணியரசன் அவர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா தியாகு, அதே மாதிரி திராவிடத்தாள் வீழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கட்டமைத்த, ரொம்ப காலமாக அது கொஞ்சம் ஆஃப் ஆகி போயிருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பியும் அதை தூசி தட்டி எழுப்பினவர் யாருன்னா குணா அவர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, திராவிடத்தாள் வீழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த நூலை எழுதி மக்களுக்கு வந்து திரும்பியும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், நாங்களாம் சாதியவாதி தான், நாங்கள் ஜாதியத்தின் அடிப்படையில் தான் இயங்குவோம், கேட்டால் முருகனை கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அரோகரா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களில் அவங்களும் ஒரு ஆளாக இருக்காங்க. அடுத்து சீமான் அவர்கள் அவருடைய வழித்தோன்றலாக அரசியல் ஒரு என்ன சொல்கிறது வாய் வித்தகராக இன்றைக்கி வந்து அம்பலப்பட்டு போன ஒரு மனிதராக நம்ம வந்து பார்க்குறோம். உண்மைகளெல்லாம் இன்றைக்கு தான். ஆனால் இதை தொடர்ந்து போகக்கூடிய நமக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா, எல்லாமே சரிதான், நீ என்ன வேணால் பேசிக்கோ, தனிப்பட்ட முறையில் பேசினேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சமுதாயத்தை நோக்கி, சமுதாய மக்களை நோக்கி குழப்பக்கூடிய, அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. நானும் பாண்டிமாதேவி, பேராசிரியர் பாண்டிமாதேவியெல்லாம் வந்து புத்தக பயிற்சி வகுப்பு போனோம். அப்போ நான் கொதிச்சு உட்காந்தேன். எதுக்குன்னா இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்க தான் நிறையா. திராவிடத்தை எதிர்த்து
இங்கே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கே வந்து தமிழை கட்டமைத்து முன்னாடி நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து தொடர்ந்து காலங்காலமாக பெரியார் காலம் தொட்டே இன்றைய வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து இன்றைக்கு நேற்றல்ல. இதிலிருந்து விழிப்புணர்வு பெற்று நம்ம வரணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய இன்றைக்கு தான் பிறந்தநாள். நம்மளுடைய இந்த வாரத்தை வந்து பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர் வந்து திராவிடம் தொடர்பான நிறைய கவிதை ஊற்றுக்களை அவர் நிறைய குடுத்திருக்கிறார். அதில பார்த்தீங்கன்னா, "திராவிட நாடா, திருத்தமிழ் நாடா, எதை மீட்க எண்ணம் என்பதுதானா" என்று அவருடைய அந்த வரிகள பார்த்தோம்னு வச்சுங்களேன், திராவிடம் மீட்பவர், தமிழ்நாடு மீட்பவர். தமிழ்நாடு மீட்பவர், திராவிடம் மீட்பவர். இதுதான் உண்மையான ஒரு கூற்று. திராவிடம் என்றாலும், தமிழ் என்றாலும் ஒன்றுதான். ஏற்கனவே சுப்பையானுடைய அந்த அந்த புத்தகத்தில சொன்ன கருத்து இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். திராவிடம் என்றாலும், தமிழ் என்றாலும் வேறு வேறு இல்லை. 2ம் ஒன்றுதான். அத சீர்குலைக்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். திராவிடமும், தமிழும் ஒன்றுதான். அது நமக்கெல்லாம் தெரியாம செய்றதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த வரலாற்று திரிபுகளை என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய இலக்கியங்கள்ல சமஸ்கிருதம் எப்படியெல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கால இலக்கியங்கள். ஏன்னா தமிழ்னா முதல்ல நமக்கு என்ன நினைவு வரும்? தமிழ் மொழி இலக்கியங்கள் தான். வேற எதுவும் நமக்கு நினைவு வராது. தமிழ்னா தமிழ் இனம் நினைவு வரும். தமிழ் இனத்தையும் நினைவுபடுத்துறது இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய நாகரிகத்தை எல்லாவற்றையும் அதன் மூலமாக தான் கட்டமைக்கக்கூடிய கட்டாயத்தில இருக்கிறோம். 2வது அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த இலக்கியங்கள் என்பது எதை எதை வைத்து மதிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய தமிழ், தூய தமிழ் சொல்லாடல்கள்லாம் எப்படி எப்படிலாம் மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் காலத்தில் அங்கங்கே வடமொழி சொற்கள், வடமொழி சொற்கள்னு பயன்படுத்த மாட்டார் அவர். அது சமஸ்கிருதம் தான் பயன்படுத்துறது. வடமொழி சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய வடமொழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பல மொழிகளினுடைய கலப்பு. அதை வந்து நம்ம வந்து 1, 2 தான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா, 60லிருந்து 70% வந்து வடமொழி கலப்பு நெறைய இருக்கு. சமஸ்கிருத கலப்பு, வடமொழி கலப்பு நெறைய இருக்கு. அப்படிங்கிறத வந்து ஒரு அளவீடாக வைத்து ஒரு ஆய்வாளர்களுடைய கருத்தாக நமக்கு வந்து தெரிய வருது. இது எப்படி தமிழ்ல இவ்வளவு கலப்பு ஏற்பட்டது? எதற்காக ஏற்படணும்? அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப அதை யார் வந்து அப்படி கலப்பினை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடு எப்படி வந்தது? யார் அப்படி ஏற்படுத்தியிருக்க முடியும்? தமிழ் மொழியே பேசிட்டு இருக்க நமக்கு, இந்த கலப்பு வந்து எதனால் வந்தது? அதனுடைய காரணம் என்ன? அதில சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். எதுக்காக தமிழ் மொழி இலக்கியங்கள்ல இவ்வளவு கலப்பு வந்துச்சு? அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு பிரசன்ட் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு எப்பொழுதுமே ஐயாவை பத்தி பெரியாரை பற்றி பேசினோம்னாவே, தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? அது காட்டுமிராண்டி மொழி தானே! அப்படின்னு சொல்லி, எப்படி சொல்ல போச்சு? அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். இதுக்கெல்லாம் விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முகத்தில ஒரு தெளிவு தெரியுது. அதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்பதை ஒரு முறை சுபையா பேசும்போது அந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செஞ்சாருங்க. என்ன அப்படின்னா, கலைஞர் ஐயா உட்காந்துட்டு இருக்கும்போது, பெரியார் உட்காந்துட்டு இருக்கும்போது கலைஞர் ஐயா பேசுனாங்களாம். ஐயா காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்க. ஏன்னா, அது காட்டுமிராண்டி காலத்திலேயே வந்த மொழி. அதனால அது காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் சொன்னாராம். அதுக்கு நம்மளுடைய பெரியார் ஐயா பேசும்பொழுது என்ன சொன்னாங்களாம், பெரியார் பேசும்பொழுது என்ன சொன்னாங்களாம், "அப்படிலாம் இல்லைங்க. நான் காட்டுமிராண்டி மொழின்னு தான் சொன்னேன். ஏன்னா, அதில இன்னும் என்ன புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. இன்னமும் அது மாற்றம் பெறவில்லை. மாற்றம் பெறுவதற்கான இந்த உழைப்பும் செய்யவில்லை." அப்படிங்கிறத அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட வந்து அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கே உங்க கடவுள்லாம் இருக்கிறாரு. அவங்கலாம் வராங்க. வந்து போர் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு கடவுளுக்கு வந்து நம்ம ஆயுதம் குடுத்தா எத குடுப்போம்? துப்பாக்கி, AK-47 பழசா போயிருச்சு இல்லையா? இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஏவுகணை மூலமாக அங்கங்க டமால் டமால்னு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அங்கங்கே பட்டன் சிஸ்டம் தான் இப்பல்லாம். இங்கே வச்சு நம்ம வந்து எங்கே வேணாலும் பட்டன் மூலமாகவே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே எல்லாத்தையும் இயக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. எங்க வேணா, யார வேணா, எப்படி வேணா சந்திக்கலாம், பேசலாம், என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இன்றைக்கு நம்ம எந்த கடவுள தான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம் கையில? வேலு, வில்லு இத வச்சுட்டு.
இன்னைக்கு ஒரு போர் வருது அப்படின்னா, அந்த கடவுள் எப்படி போய் போர் செய்யணும் அப்படின்னா, அவ்வளத்தையும் தூக்கிட்டு போவாரா? "ஏப்பா எல்லாத்தையும் வந்து கூர்த்திட்டுப்பா" அப்படின்னா போவாரு? போமாட்டார் இல்லையா? அப்ப அந்த கடவுளுக்கு என்ன தேவைப்படுது? இன்றைய காலத்துல ஒரு ஆயுதம் இருந்தா தானே வெற்றி பெற முடியும். இல்லாட்டினா நீங்க எல்லா இதுவும் பெற்ற கடவுள் தானே. அவர் வந்து அப்படியே வந்து வெற்றி பெற முடியுமா? அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும், அவருடைய ஆயுதம் என்பது எதை வைத்து தான் போர்க்களத்துல வெற்றி பெற முடியும். அதுபோல இந்த சமுதாயத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் எது என்றால் மொழிதான். அது அந்த மொழியினை தற்காலத்திற்கு தகுந்தாற்போல நம்ம பயன்படுத்தல அப்படின்னா, அது காலத்துல நிக்காது. இன்னைக்கு நான் வந்து பாத யாத்திரையாலே மதுரைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நான் கிளம்பி வந்திருந்தேன்னா, இந்நேரம் வந்து சேர்ந்திருக்க முடியுமா? இன்றைக்கு வந்து உங்கள்ட்ட வந்து இன்னைக்கு பயிற்சி வகுப்புல கலந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. நான் இன்னைக்கு பேருந்துல வர்றது அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே, 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்பி வரணும். மகிழுந்துல வரணும்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம கிளம்பணும். இதே இது நான் இங்க சென்னையிலேருந்து இங்க வரேன் அப்படின்னா, அ வ விமானம் மூலமாக வந்தேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரியான ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம காலத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இட்லி மாவ போட்டு நான் வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவேன் அப்படின்னா முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப காலத்துக்கு தகுந்த மாரி பயன்பாட்டு பொருட்களை மாத்துறோம். காலத்துக்கு தகுந்த மாரி உடைகளை மாற்றுறோம். நாகரீகங்களை மாற்றோம். எல்லாத்தையும் மாற்றுறோம். ஆனா, மொழி என்பது பண்பாடு மிக்கது. மரபு ரீதியானது. அதை எந்த காலத்திலயும் மாத்த மாட்டோம். அப்படின்னு ஏன் விடாப்பிடியா வச்சுக்கிட்டு இருக்க? இன்றைக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு பின்னாடி நம்ம வந்து எழுத்து சீர்திருத்தத்த பத்தி பேசப் போறோம். இன்றைக்கு இப்ப சொல்றேன். அப்படி பயன்பாடு உள்ள மொழியாக மாற்றுங்கள்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே போகல. அவர் அந்த பயன்பாட்டு மொழியை ஆக்கி காட்டினார். எவ்வளவோ தமிழ் பண்டிதர்கள் இருந்தாங்க. தமிழ் ஆய்வாளர்கள் இருந்தாங்க. ஏன் நம்மளுடைய தமிழ் தேசியம் பேசிய அத்தனை பேர் இருந்தாங்களே, அத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? தமிழ் மொழியில எழுத்து சீர்திருத்தத்தை யார் கொண்டு வந்தது? தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அவர் எழுத்து சீர்திருத்தத்தை பத்தி பேசும்பொழுது, தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பத்தி பேசும்பொழுது, அத பற்றின ஒரு கட்டுரைய போட்டிருப்பாருங்க. ஒரு மொழி என்பது எப்படிப்பட்டது? அந்த நிலத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு மொழி என்பது எப்படி தகவமைக்கப்படுது? ஒரு மொழிய வந்து இன்னொரு நிலத்துக்காரன் எப்படி பேச முடியாது? பேசுவதற்கான இடர்பாடுகள் ஏன் வருது? அவன் வாய தொறந்து பேசுறதுல சிக்கல், வாய மூடி பேசுறதுல இருக்கக்கூடிய சிக்கல், அந்த நிலத்தினுடைய பண்பாடு, அடையாளம் எல்லாமே அந்த மொழியில தான் இருக்கு. இவ்வளவும் காரணமா இருக்கிறதுனால, நாங்க பேசுறதுக்கு அந்த மொழி ரொம்ப இலவகா வர மாதிரி இருக்கிறதுனால, மேலும் எந்த சமய சார்பற்ற மொழியாகவும் தமிழ் இருப்பதுனால, நாங்க தமிழ வந்து சீரமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம்னு சொல்றார். தமிழை ஏன் சீர்திருத்தணும்ன்றதுக்கு வரிசையா சொல்லி, அதை எழுத்துக்களை சுருக்கி, இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய இணைய மொழியாக யாருடைய எழுத்து இருக்கு? தந்தை பெரியார் நமக்கு கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்த எழுத்துக்கள் இன்றைக்கு நம்ம இணைய மொழியில பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கும் இந்த மேல போடுற கொம்பு, நையண்ணா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எப்படி அந்த எழுத்து இன்னும் சுருக்கணுங்கிறார். இன்னும் அவர் சுருக்கி அந்த எழுத்துக்களை 27லேருந்து 33 எழுத்துக்களாக சுருக்கிறதுக்கான ஒரு வரைவு திட்டத்தையே போட்டுட்டு, முடிப்புல என்ன சொல்றாரு தெரியுமா? இத நான் ஏதோ படிக்காதவன், ஏதோ அனுபவத்துல, ஏதோ ஒரு அறிவுல நான் எழுதிட்டேன். இத நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மொழி படித்தவர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் நெறைய பேர் இருக்கிறீங்க. இத கலந்தாலோசித்து ஏற்கிறத ஏத்துக்குங்க, விட்றத விட்டுருங்க. இல்லன்னா தூக்கி போட்டு புதுசா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சுக்குங்க. ஆனா புதுசா ஏதாவது மாற்றங்களை செய்யுங்கள் அப்படிங்கிறத தந்தை பெரியார் அவர்கள் அந்த மொழியை பற்றி பேசும்பொழுது, ஒரு மொழி ஆய்வாளரைப் போல அத்தனையும் பேசுறார். ஒலி குறிப்ப பத்தி பேசுறார். ஒரு சவுண்ட் எப்படி வந்து ஒரு பூச்சி எப்படி கத்துது? அந்த பூச்சிகள் எப்படி செய்கை மொழியில எப்படி பேசிக்குதுலேருந்து அவ்வளவும் பேசுறாரு. அந்த கட்டுரைகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. என்ன சர்ச்சை அப்படின்னா, அதனுடைய கட்டுக்கதைகளை வைத்து தான். இலக்கிய வரலாறுன்னு சொல்றாங்க. உண்மையான இலக்கிய வரலாறா படிக்கிறோம்? கிடையாது. அதே மாதிரி கற்பனை வரலாற்று அதில வந்து என்ன பண்றாங்க, கட்டமைப்பு நெறைய இருக்கு. நெறைய தேவையில்லாத நமக்கு சம்மந்தமில்லாத பல வரலாறுகள வந்து அதில கட்டமைச்சிருக்காங்க. பதிப்பு ஒரு நூல் இப்ப நான் பேசுறேன். நான் பேசுறத வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் மாணவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னொருத்தர் ஸ்பானிஷ்ல மொழிபெயர்க்கிறாருன்னா எப்படி மொழிபெயர்க்கணும்? நான் பேசுறத அப்படியே மொழிபெயர்க்கணும். அதுக்கு பேரு தானே மொழிபெயர்ப்பு. அத விட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு நாள போட்டு மேல ஏற்ற இறக்கமா ஏதாவது பேசிட்டு இருந்தாருன்னா சரியா வருமா? இன்றைக்கு பதிப்பு வரலாறே அதத்தான் சொல்லுது. முழுக்க முழுக்க திரிபுகள். ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பிக்கிறோம்னு சொல்லி, அதை எடுத்துக்கொண்டு வந்து
இவர்களுக்கு காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய ஆரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து பதிப்பிக்கப்பட்டவைகளாக தான் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இடைச்செருகல்கள், இன்னைக்கு வந்து இடைச்செருகலாக பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள், சங்க இலக்கியத்திலே இடைச்செருகல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இடைச்செருகல், உண்மையை மாற்றி பேசுவது, வரலாற்றை திரித்து பேசுவது. இன்றைக்கு வரலாற்றை திரித்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல, அது மாதிரி உண்மையை மாற்றி பேசுவது. அதே மாதிரி உரையாசிரியர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கும் வந்து உரையெல்லாம் பரிமேல் அழகர் திரைத்த உரையாமோ தெளி அப்படின்லாம் பாடலாம் நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் தமிழ் படித்ததுனால. அப்போ பரிமேல் அழகர் என்ன உரை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனு தர்மத்திற்கு இணையானது அப்படின்னு திருக்குறளை சொல்கிறார். அதை பற்றி நாவலர் நெடுஞ்செழியன் மிகப்பெரிய ஒரு முன்னுரை முகப்பு எழுதியிருக்கார். அது தனியாக ஒரு புத்தகமாகவே விற்கப்படுகிறது. எப்படி வந்து பரிமேல் அழகருடைய உரை வந்து எவ்வளவு பொய்யும் புரட்டும் கலந்ததாக இருக்கிறது, எப்படி ஆரியத்திற்கு உடன்பாடாக இருக்கிறதுன்றதை வந்து நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் நூல் எழுதியிருக்கிறாங்க. அதாவது முகப்பு பதக்கத்தை மட்டுமே எடுத்து போட்டிருக்காங்க, திருக்குறளுக்கான முன்னுரையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது மாதிரி உரையாசிரியர்கள் நிறைய பேர் திரித்து திரித்து எழுதினது, புதிய பொருளை கொடுப்பது, தேவையற்ற அவருக்கு சொன்ன கருத்து ஒன்றா இருக்கும், இவங்க கொடுக்குற பொருள் ஒன்றா இருக்கும். அப்படி திட்டமிட்டப்பட்ட சூழ்ச்சியாக, ஏனென்றால் தமிழர்கள் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு அடக்கி வச்சுட்டாங்க. மேலேருந்து பிறந்தவன், தோல்லேருந்து பிறந்தவன், இங்கேருந்து தொடையிலேருந்து எப்படி பிறக்க முடியும் தெரியல இல்லையா? அப்படி பிறந்தவனெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மட்டும்தான் படிப்போம். அதுவும் படித்தா எது படிக்கணும்? இவன் மட்டும் ஓதுவான், ஓதுவிப்பான், இவன் மட்டும் வந்து வேல் வில்லை வெத்தைகளை காத்துக்குவான், இவன் வந்து வணிகம் மட்டும் படிச்சுக்கணும், இவனுக்கெல்லாம் அடிமை வேலை பார்க்கணும்னு பிரித்து வச்சுட்டாங்க. அப்படி பிரித்து வச்சுட்டு இருந்தால் எப்படி வந்து தமிழ் வரலாற்றை தமிழன் எப்படி கட்டமைக்க முடியும்? அப்போ யாரோ தான் கட்டமைக்கணும், யார் படித்தாங்களோ அவங்க தான் கட்டமைக்க முடியும். அப்போ அவங்க எப்படி கட்டமைப்பாங்க? இப்போ எப்படி வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தமிழை தவிர மற்றவங்க யாரும் திராவிடன்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம வாதம் பண்ணுறோம்ல. ஏன்? தமிழை முதன்மையாக கொண்டதாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ தமிழருடைய வரலாற்றை வேறொருத்தவங்க கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நான் தான் முதல்னு எழுதுவாங்களே தவிர நாம முதல்னு யாரும் எழுத மாட்டாங்க. அப்போ ஆரியர் கட்டமைக்கும் பொழுது ஆரியர் தான் முதல் என்று எழுதுவார்கள். அப்படி திரிக்கப்பட்ட வரலாறுகளைத்தான் நாம் இன்னமும் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த திரிபுகளில் வரக்கூடியது தான் இன்றைக்கி வந்து அகஸ்தியர்னு நான் ஒரு தடவை என்னை வந்து கேம்பெயினிங்கில் போட்டிருந்தாங்க, வர்ணனையாளராக போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மாணவருடைய பெயரை கையில் கொடுத்தாங்க. ஆங்கிலத்தில் இருந்துச்சு, அகத்தியர்னு சொன்னேன். அகஸ்தியர்னு வாசிங்கம்மா, என்னம்மா நீங்கள் உச்சரிப்பே சரியில்லைன்னு. நான் அப்படி தான் வாசிப்பேன். என்னத்துக்கு அகத்தியர்? இன்னைக்கு எல்லா புத்தகத்தையும் நம்ம ஆய்வாளர்களுடைய புத்தகத்தில் அகத்தியர் தான் போட்டிருக்காங்க இல்லையா? அகத்தியர் எப்போ வந்தார்? அகத்தியர் யார்? இன்றைக்கு நம்மளுடைய ஐஏஎஸ், நம்மளுடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உரையை வந்து ஒரு 3 மணி நேரம் நிகழ்த்தினாங்க சென்னையில், அகத்திய ஆய்வு குறித்து. இன்றைக்கு இதை பற்றின ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி செம்மொழி மத்திய நிறுவனத்தில் இதை பற்றின ஆராய்ச்சியை செய்யக்கூடியதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கீட்டு தொகையை இன்றைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து தொடர்ந்து வருது பாருங்கள், நம் மீது போர் தொடுப்பது போன்று இந்த ஆரியம் எப்படி தொடர்ந்து வருது பாருங்கள். இந்த ஆராய்ச்சியை இன்றைக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் அகஸ்தியர் ஆய்வுன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்காளராக இருந்தால் அகஸ்தியரை குறித்து நாம் இன்றைக்கு அகஸ்தியரா எங்கே இருக்குது தேடு அப்படின்னு இன்றைக்கி தேடிட்டு இருக்கோம். இன்றைக்கும் தமிழாசிரியர்களுக்கு இன்னும் தெரியல. அன்றைக்கி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது, மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை என்பது யாரால் கட்டமைக்கப்பட்டது நமக்கே தெரியும் இல்லையா? அந்த துறையின் சார்பாக வந்து பேசினவங்க அகஸ்தியரை முதன்மையாக கொண்டு தமிழ் என்னங்கய்யா அது? வரலாறு தெரியாமல் இன்றைக்கும் நாம் உளறி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ தமிழாசிரியர்களை எல்லாம் எதற்கு பெரியார் திட்டினார்னு இப்போ தெரியுது. நீங்கள் தமிழாசிரியர்கள்லாம் திட்டினார், எதுக்கு திட்டினார்? கொஞ்சம் கூட சுய அறிவு பகுத்தறிவு கொண்டு நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே என்ன சொன்னிச்சோ ஆட்டு மந்தைகள் போல அப்படியே போன போக்கிலேயே போகிறீங்க, கொஞ்சமாவது பகுத்தறிவு கொண்டு சிந்திங்க, பிள்ளைங்களுக்கு ஆரிய புரட்டாக இருக்கக்கூடிய புராணிய கதைகளை சொல்லி கொடுக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை அறிந்து சொல்லிக் கொடுங்க, அறிவுபூர்வமான செய்திகளை சொல்லுங்க, தமிழ் வாழ்க வெல்கன்னு சொல்லாத, அது வாழ்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யி, இதெல்லாம் பெரியார் சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கும் அகஸ்தியர் குறித்த மிகப்பெரிய ஒரு புரட்டு இருக்குது. எதுக்காக? முச்சங்க வரலாறு எடுங்க, 3 சங்கங்கள் இருந்துச்சு. தமிழ் வளர்த்த மதுரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ் வளர்த்த மதுரை முச்சங்க வரலாறு எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சான்? 4440 ஆண்டுகளாம். எத்தனை புலவர்கள் இருந்தாங்களாம்?
4449 புலவர்கள் இருந்தாங்க. எனக்கு நேரம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களா, சிவபெருமான் இருந்தாரா, முருகன் இருந்தாரா, அகஸ்தியர் இருந்தாராம். அகத்தியம் என்ற நூல் வந்து எழுதப்பட்டுச்சாம். இப்படியெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொடுங்க தோழர். தமிழ் இலக்கிய வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் சங்கத்தில் இருந்த 4440 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த அகஸ்தியர் 2வது தமிழ் சங்கத்திலே இருக்கிறார். 2வது தமிழ் சங்கத்திலே இருக்கிறார். கொடுமை, இந்த அகஸ்தியரோட மாணவர் தான் யாராம்? தொல்காப்பியராம். இந்த தொல்காப்பியர் தான் நம்ம நினைக்கிறோம் நமக்கு முதலில் தமிழில் கிடைத்த நூல் தொல்காப்பியம். அப்படிதான் படிக்கிறோம். தொல்காப்பியத்தில் 2லேருந்து 3 வார்த்தைகள் தான் கலந்துருக்குன்னு சொல்கிறோம். அந்த தொல்காப்பியம் என்பதையே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருடைய மாணவர்? அகஸ்தியர்ன்ற வடமொழியிலிருந்து அவரை வந்து அகத்தியம்ன்ற நூலை வந்து வடமொழியில் பாணினி அவருடைய மாணவர் அகஸ்தியர். அகஸ்தியர் வந்து சொல்லக்கூடிய அந்த பாணினி அப்படின்ற இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலக்கணத்தை வந்து அகஸ்தியம் அப்படின்ற இலக்கணத்தை வந்து படித்து தொல்காப்பியர்ன்றவர் வராரு. அந்த தொல்காப்பியர் தான் யாருடைய மாணவர் என்றால் அகத்தியருடைய மாணவர். 8 மாணவர்களில் தலை மாணவராக இருந்தவர் தொல்காப்பியர்ன்றாங்க. ஆனால் தொல்காப்பியத்தில் எங்கேயுமே அகஸ்தியர் பற்றின குறிப்புகள் எங்கேயுமே கிடையாது. ஒரு தலை மாணவன், சிறப்பு பெற்ற மாணவன், இன்னும் ஃபேவரேட் ஸ்டூடெண்ட். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கூறினார் அகஸ்தியர், என்பனார் அகஸ்தியர் அப்படின்னு எழுதியிருக்கலாம்ல. கூறுப, மொழிப, என்பனார் புலவர் அப்படி தானே எழுதுறாரு. அப்போ எவ்வளவு திரிபுகள். அதுமாதிரி சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றுப்படை நூல்களில் என்ன ஆற்றுப்படைனா, மற்ற ஆற்றுப்படையெல்லாம் வந்து பாணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு அப்படின்னு வரும். திருமுருக ஆற்றுப்படைன்னு முருகனை பற்றி ஒரு ஆற்றுப்படை எழுதுகிறாங்க. இந்த ஆற்றுப்படையெல்லாம் ஒரு வறுமை கொண்ட புலவன் ஒரு மன்னனை சந்தித்து பாடல் பாடி பரிசில் பெறக்கூடிய வரலாறு. திருமுருக ஆற்றுப்படையில் முருகனை சந்தித்து அவருடைய இறையை பெறுவதற்காக பெறக்கூடிய வரலாறு. இது எங்கேருந்து வந்துச்சு, எந்த கலப்பு? இப்படியெல்லாம் வரலாற்றையும் கற்பனையும் திரித்து வைத்திருக்கிறார்கள். இதனால தான் ஐயா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு இலக்கியங்களும் தமிழ் மொழியில் எப்படி இருக்குது என்றால் புராண மரபுகளையும் ஒரே கற்பனை கதைகளையும் கொண்டதாக இருக்குது. எல்லாமே வந்து அதாவது நடக்காதது, எல்லாமே அமானுஷ்ய சக்திகள் இப்படி கொண்டதாக இருக்குது. இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாத ஒரு இலக்கியம் எது அப்படின்னு அவர் கடைஞ்சு எடுத்து ஒரு இலக்கியத்தை கொடுக்குறாரு. திருக்குறளை எடுக்கிறார். அது வரைக்கும் திருக்குறளை பரப்பின அது என்னாத மன்னர்கள், 3 மன்னர்கள் சொல்கிறோம் இல்லையா, சேர சோழப்பாடி. யாராவது திருக்குறளை பரப்பணும்னு நினச்சாங்களா? அதை வளர்த்தார்கள், இதை வளர்த்தார்கள், சங்கம் வைத்தார்கள், தமிழ் வளர்த்தார்கள். வளர்த்து திருக்குறளை வளர்த்தார்களா? இல்லை. திருக்குறள் என்பது சமய சார்பற்றது, அறத்தை போதிக்கக்கூடியது. இன்னமும் அதில் சொல்லக்கூடிய கடவுள் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது சமமான ஒரு அறிஞர் தன்மையை சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, திருக்குறள் எடுக்கிறார். அதையுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருக்குறளையும் நான் முன்னாடி ஏற்புடைய நூல் அல்லன்னு நினச்சிட்டு இருந்தேன். எதற்காக என்றால் அதில் சொல்லக்கூடிய உரைத்திறன், பரிமேலழகருடைய உரையை படிச்சிருக்கார். இவ்வளவு அப்பட்டமாக இருக்கே, இந்த நூல் வேண்டாம்னு நினச்சிருக்கார். அதுக்கப்புறம் தான் மாணிக்க நாயகர்னு சொல்லக்கூடிய நாயனார் சொல்லக்கூடிய அவருடைய நண்பருடைய அந்த உதவினோட திருக்குறளை முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் திருக்குறள் ஆஹா ரொம்ப அற்புதமான நூலாக இருக்கேன்னு அதை எடுக்கிறார். எடுத்ததோட மட்டும் இல்லாமல் 1929 மூல பாடத்தை மட்டும் பதிப்பிச்சு 50 பைசா கொடுக்குறார். முதலாக திருக்குறளை பரப்புறதுக்கு முயற்சி எடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49 வள்ளுவர் குறள் தமிழ்நெறி விளக்கமானார். வள்ளுவர் சொன்னது தான் தமிழ்நெறி அப்படின்றத அவர் சொல்றார். தமிழ்நெறி விளக்க மாநாடு. ஏன்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் அடிப்படை. இன்னமும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதற்கான விளக்கம் தெரியுமான்னு தெரியல, மாணவர்களுக்கு தெரியும்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். அதாவது கடவுளுக்கே சாபம் கொடுத்தவர், உலகத்தை நம்மளை வந்து உருவாக்குனவர் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு கொடுன்னு பிச்சை எடுத்து வாழ்கிற நிலைமை ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவனை உருவாக்கியது அந்த கடவுள் என்றால், அந்த கடவுள் என்ன பண்ணணும், இவனுக்கு எப்படி ஒரு இழிந்தை சுயமரியாதையை விட்டுட்டு அடுத்தவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கோ, அது போல் அவனும் போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து பார்க்கட்டும், அப்போ தான் அந்த நிலைமை என்னன்னு அவனுக்கு தெரியும்னு கடவுளுக்கே சாபம் கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் யார் என்றால் நம்மளுடைய திருவள்ளுவர்.
அவருடைய குரல் நெறியை வந்து அழகா பதிப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதனுடைய உரைகள் எல்லாம் தவறாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக 5 உரையாசிரியர்கள் கொண்ட குழுவை ஏற்பாடு செய்றாரு. அதனால தான் ரொம்ப நாள் வந்து புலவர் குழந்தை உரையை வந்து சின்ன பதிப்பா நம்ம பார்க்கலாம். அந்த புலவர் குழந்தை உரை என்பது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆய்வுகள். நீங்க அதிகமா இப்ப தந்தை பெரியாருடைய கட்டுரைகள்ல பார்த்தீங்கன்னா, 1 கம்பராமாயணத்தை ஆராய்ச்சி செய்து எழுதின கட்டுரைகள் அதிகம். அதற்கு இணையாக எந்த இலக்கியத்தை தூக்கி நிறுத்தி பேசுவார் என்றால், வள்ளுவரை. 2யும் ஒப்பிட்டு, அதாவது கம்பராமாயணம், மனுஸ்மிருதி, திருக்குறள் 3யும் ஒப்பிட்டு எழுதின ஆய்வு கட்டுரைகள் நெறைய. நம்மலாம் என்ன பிஹெச்டி வாங்கியிருக்கோம். அவர்ட்ட குடுத்தோம்னா எத்தனையோ பிஹெச்டி குடுக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான கட்டுரைகளாக கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் எதுக்கிட்டாலும், எல்லாத்துலயும் ஒரு விக்கு வச்சு தான் ஐயா பேசுவாங்க, பெரியார் அவர்கள். அதுல பார்த்தீங்கன்னா, பெண்ணடிமை கருத்துக்கள அவர் ஏற்றுக்கல. திருக்குறளில் சொல்லக்கூடிய உண்மையாகவே அவர் பெண்ணாக இருந்தால், இப்படியெல்லாம் கருத்து சொல்லியிருப்பாரான்னு கேள்வி கேட்டிருப்பார். அந்த அளவுக்கு பெண்ணடிமை கருத்துக்கள அவர் ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாம, அவருடைய திருக்குறள் என்பது திராவிட பண்பாடு உடைய நூல் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்றார். இது திராவிட பண்பாடு, சமமா எல்லாரையும் சமமா ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளது. யார் தப்பு செஞ்சாலும் அவனை தண்டிக்கக்கூடியது. அரசனுக்கு ஒரு சட்டம், கீழ இருக்கவனுக்கு ஒரு சட்டம் என்பது கிடையாது. திராவிட பண்பாடு உடையது அப்படின்றத நிறுவுறார். நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சமஸ்கிருத ஆதிக்கமும், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பும். சரிங்களா? நம்மளுடைய சமஸ்கிருத ஆதிக்கம் என்பது காலங்காலம் தொட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய கருத்த பாருங்களேன். முதல்ல வந்து நம்மள எப்படி அடிமையாக கொண்டார்கள் அப்படின்னா, யுத்தம் நடத்தி கிடையாது. அவங்களுடைய தத்துவத்த கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நம்மள்ட்ட வந்து அந்த தத்துவத்த குடுத்தாங்க. அத வந்து அந்த தத்துவத்தை ஒப்புக்கொள்ள செய்து, அதன் மீது ஏறி நின்று, அதற்கான ஒரு சட்டம் வகுத்து, இன்றைய வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் எதை வைத்து தான் நிர்ணயிக்கப்படுது? சிவில் சட்டம் எத வச்சு தான் இருக்குது? இந்து மத சட்டம் எதுல தான் இருக்கு? மனுநீதியின் அடிப்படையில தான் இருக்கு, இன்றைக்குமே. இல்லைங்களா? அந்த அடிப்படையில தான் இந்த தத்துவம் என்பது நம்ம மனசுல இருக்க வரைக்கும் நம்ம யாராகத்தான் இருக்கிறோம்? இந்துவாகத்தான் இருக்கிறோம். நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா நமக்குள்ள என்ன தோணுது? நீ யாருன்னு கேள்வி கேட்டா என்ன தோணுது? யாருப்பா அப்படின்னு கேட்டா என்ன தோணுது? நம்ம சாதியால தான் இன்னமும் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதத்தான் அவர் சொல்றார். இந்த தத்துவத்தை நம்ம மனசுக்குள்ள ஏக்கிட்டாங்க. இந்த தத்துவம் என்பது தத்துவத்திற்குரிய ஆளாகத்தான் நம்ம இருக்கிறோமே தவிர, நம்ம நாமளாக இல்லை. அப்ப இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் சமஸ்கிருத ஆதிக்கம். பார்ப்பனியத்தினுடைய இது வந்து வர்ணம். அந்த வர்ணத்தை கொண்டு வந்து அவன் புத்தகமா வச்சிருக்கல. புத்தகத்தை கொண்டு வந்து மன்னர்கள் மூலமாக மக்கள்கிட்ட திணிக்கிறான். மக்கள் என்ன பண்றான்? ஆஹா, நான் அடிமை தான் போல இருக்கு அப்படின்னு சிந்திக்க வச்சிடறான். இப்பயுமே என்ன பண்றோம்? இப்ப ஆண் பெண் இருபாலர் இருக்கோம். ஆண் பெண்ணுல வந்து இப்ப யாரு வந்து உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள்? யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள்? சமமானவர்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த வந்து உட்கார்ந்திருக்க இடம் இப்ப சொல்ல வைக்குது. ஆனா நம்ம ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கிறோம்? பெண்ணாகத்தான் பார்க்கிறோம். இல்லையா? அந்த தத்துவம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. பெண்ணை தத்துவமா அந்த மாதிரியான பெண்ணாக பார்க்கக்கூடிய அந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொது புத்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொது புத்தி மாரி தான் இந்த பார்ப்பனிய புத்திய கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சிருக்கான். அந்த திணிப்பின் அடிப்படையில தான் நம்ம நம்மளா இல்ல, நம்ம மனுஷனா இல்ல, நம்ம திராவிடனா இல்ல, நம்ம இந்துவாகத்தான் செயல்படுகிறோம். அந்த இந்து என்பது பார்ப்பனியம், மனுதர்மம், மனுதர்ம கோட்பாடு, வர்ணாசிரமம் அத கொண்டு வந்து நம்மட்ட வந்து சமஸ்கிருத ஆதிக்கம் செய்கிறான். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் செயல்படுறான். இது மொழியாகவும் இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய பண்பாட்டு இயக்கமாகவும் இருக்கு. நம்மள அறியாம எதா இருந்தாலும் செய்யறதுனாலும் நம்ம இந்துவாகத்தான் செயல்படுறோம் அப்படிங்கிறான். ஆரிய வர்ணாசிரமம், தீண்டாமை, பாராமை, உடன் உண்ணாமை. நம்ம ஊர்ல தாங்க யாரையும் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பார்த்தா குத்தம். இன்னமுமே அப்படிதான் இருக்கிறோம். ஜாதி, பிறவி பேதம், பாலின பாகுபாடு, மொழி இழிவு. ஏன்னா தமிழ் மொழி என்பது இழிவானது. இன்னமும் கருவறைக்குள்ள நுழையிறதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னமும் சமஸ்கிருத பயிலரங்கத்தில் படிச்சுட்டு போனாதான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருந்தா கூட சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு போய் தான், வேதங்களை படிச்சுட்டு போய் தான் அங்கே ஓதணும். இல்லைங்களா? அப்ப மொழி இழிவு என்பது இன்றைக்கும் தொடர்கிறது. இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கும் சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குது. எதுக்கு? சமஸ்கிருதம் வளர்றதுக்கு. சமஸ்கிருதம் எந்த மொழி? பேசக்கூட லாய்க்கற்ற மொழி. பேசுறதுக்கு லாய்க்கற்ற ஒரு மொழிக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க. தமிழ் மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது. நோ, நஹிஹே. இல்லையா? அப்படி வரிகளை, நம்மளுடைய வரி பணம், நம்ம தான் அதிகமான வரி செலுத்துறோம்.
நம்ம வரிப்பணத்தில் நம்மளையே நமக்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய நிலைமை என்பது காலங்காலம் தொட்டு இருக்குது. இன்றைக்கே இதை பற்றி பேசுகிறோம், திராவிட பற்றி ஏன் பேசுகிறோம், அவசியமே இருக்குது. 60 பேர் இங்கே ஏன் குழுமி இருக்கிறோம், அவசியம் இருக்குது. நம்ம 60 பேர் 60,000 பேரை உருவாக்கணும் இல்லையா, அந்த அவசியம் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட சமஸ்கிருத மொழிக்காக வரிப்பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அன்றைக்கே அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து தமிழ் பேராசிரியர், எனக்கும் ஆங்கில பேராசிரியருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது. சம்பளத்தில் வித்தியாசம் கிடையாது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்கா? கிடையாது. எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சட்ட நுணுக்கங்களில் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நான் வந்து எழுதி போடணுன்னு வச்சுருக்கேன், சரிங்களா? ஆனால் வந்து எனக்கு நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு உயர்வோ, நீ வந்து தமிழ் படிச்சிருக்கேன்றதுக்காக குறைவோ இன்றைக்கு கிடையாது. அதை உருவாக்கியவர்கள் யார் என்றால் பனகல் அரசரும் தந்தை பெரியாரும் தான். பனகல் அரசர் இருந்த போகிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட, அவங்கள வந்து ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேராசிரியர்கள் கிடையாது, தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பண்டிதர்கள்ன்றவாங்க. அவங்க பேராசிரியர்கள் கிடையாது, பண்டிதர்கள் அப்படின்றவாங்க. அவங்களுக்கு சம்பளம் குறைவு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1960 எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, காலஞ்சென்ற பேராசிரியர் திரு குப்புசாமி சாஸ்திரிக்கு 300 ரூபா சம்பளம் இருந்துச்சு. அதே மாதிரி நமச்சிவாய முதலியார் அவருக்கு வந்து 81 ரூபா சம்பளம் இருந்ததாக நினைவில் இருக்குது. அந்த நேரத்தில் பனகலரசர் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, நீ ஒரு தலையங்கம் எழுது, ஏன்னா நேரடியாக போய் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் மாற்ற முடியாது இல்லையா, நீ ஒரு தலையங்கம் எழுதுப்பா அப்படின்னு சொன்னார். நான் தலையங்கம் எழுதுனோன்னு அந்த நிலை மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி 1960 முன்னாடி நடந்த நிகழ்வை குறிப்பிட்றார். எதுக்காக குறிப்பிட்றாரு? அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு தமிழாசிரியர்கள் நான் இணையாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நீங்கள் இப்போ உணர்ந்து தமிழை முன்னேற்றுவதற்கு ஏதாவது வழியை பாருங்கள், இன்னமும் மரபு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பழமையை தூக்கிட்டு நிற்காதீங்க, தமிழ் மொழி முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஆகிற காரியம், அறிவுபூர்வமான பகுத்தறிவு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்ல வரப்போ இதை எடுத்துக்காட்டுறார். அவர் எடுத்துக்காட்டுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடத்திட்டம், அதாவது சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கி மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் நடத்தி பெரியாருக்கு கொஞ்சம் முரண்பாடாக நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய அறிவு கொத்து அப்படிங்கிற நூல் வந்து பார்ப்பனர்களை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில குறிப்புகள் அதில் இருக்கிறதுனால அதை நீக்கிட்டாங்க பாடத்திட்டத்திலிருந்து. அதை திரும்பியும் சேர்க்க வேண்டும் என்று தலையங்கம் எழுதியிருக்கிறார். இப்போ 2020 வந்து நம்மளுடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நீதிதேவன் மயக்கம்ன்றது அறிஞர் அண்ணா எழுதின நூல். அந்த நூலை வந்து பாடப்புத்தகமாக வச்சுருந்தாங்க. எப்படி அந்த பாடத்திட்ட குழுவில் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது முழுக்க கம்பராமாயணத்தை விமர்சனம் செய்யக்கூடியது. கம்பராமாயணத்தை தொட்டாவே ஐயோ எல்லாம் போச்சேன்னு கத்துற ஆட்கள் தமிழ் பேராசிரியர்கள் எல்லாருமே. அதை எப்படியோ தப்பி தவறி வந்துருச்சு அந்த நூல். அதை நீக்க வேண்டும் என்று என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செயல் வடிவம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லி அதை திரும்பியும் சேர்க்கணும்னு சொல்லி இப்போ ஒரு உள் வேலை செய்து அதை திரும்ப சேர்த்து வச்சோம். அந்த நினைவு வருது இவருடைய அந்த அறிவு கொத்து அப்படிங்கிற நூலை சேர்க்கும் பொழுது. இதெல்லாம் தமிழுக்காக அவர் செய்திருக்கார். அடுத்து நான் எவ்வளோ நேரம் பேசுன்னு தெரியல, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். கம்பர் ராமாயணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஜாதிய மேலாதிக்கம், அதிகார பெண் ஒடுக்குமுறை. எதற்காக கம்பராமாயணம் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? கம்பராமாயணம் ஏன் வந்துச்சு, யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? கம்பராமாயணம் என்ன கதை? பெண்ணடிமையா? வாலியினுடைய, அதாவது வால்மீகி ராமாயணத்தினுடைய அந்த தமிழ் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. இவராக கற்பனை பண்ணி நிறைய விஷயங்களை அவர் உள்ளே புகுத்தியிருக்கார். அதெல்லாம் விடுங்க, நான் கம்பராமாயணத்தை பற்றி தான் பேசுகிறேன். கம்பராமாயணம் கதை என்னங்க, உண்மையை கதா காலட்சேபம் தான் நடத்தணும், உங்களுக்கெல்லாம் பத்தலை. கதா காலட்சேபத்தில் இன்னமும் வந்து தூக்கத்தில் எழுப்பி என்ன சொல்லுவாங்க, தூக்கத்தில் எழுப்பி சீதைக்கிறாமே யாருன்னு கேட்டா சித்தப்பான்னு சொல்லுவீங்க. சித்தப்பான்னு சொல்லவே மாட்டோம், சீதைக்கிறாமே சித்தப்பான்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவ்வளவு பதிய பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மனசுக்குள்ள. எப்படி வந்து ஒரு பார்ப்பனிய சிந்தனையை வந்து பதிய பண்ணி வச்சுருக்காங்களோ அது மாதிரி அந்த பதிவுகளில் ஒன்று தான் கம்பராமாயணம். இன்றைக்கும் நமக்கு சீதை யார், ராமன் யார், ஒரு ஏகபத்தினி விரதர் அப்படி இப்படிலாம் நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்க. எதற்காக ராமாயணம் பிறந்தது? ராமன் காட்டுக்கு போகணுன்னா கிடையாது, ராவணவதம் இல்லையா? ராவணவதம் எதற்காக வந்தது? அவர் வந்து என்ன பண்ணார், யாகம் செய்வதை தடுத்தார். எங்கள் தமிழ் மரபு அது கிடையாது, எங்கள் தமிழர்கள்ட்ட வந்து என்ன கிடையாது,
யாகம் வளர்க்கக்கூடிய முறை கிடையாது. யாகம் வளர்க்கக்கூடிய முறை வந்து தமிழர்கள்ட்ட இல்லாத ஒன்றை நீ கொண்டு வந்து எப்படி இங்கே யாகம் வளர்ப்ப? அதனால யாக குண்டங்களை எல்லாம் தகர்த்தெறிகிறேன் அப்படின்னு உருவானார். உடனே யாக குண்டத்தை ஏன் தகர்த்தெறியணும் அப்படின்னா, அன்றைக்கு நம்மலாம் விவசாயிகள். விவசாயிகள் என்ன பண்ணுவோம்? ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள். ஒரே நாளில் ஆடு மாடு அத்தனையும் போட்டு பலியிடக்கூடிய முறையை வந்து தடுக்கணுன்றது தான் புத்தம். புத்தம் வந்தது இல்லையா? புத்தத்தினுடைய அடிப்படை எது அப்படின்னா, உயிர் வதை தடுப்பு. அந்த அதாவது காவலர்கள், பசு காவலர்கள் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு பசு மட்டும் இல்லை, மாடுகளையே காத்தாங்க. என்னன்னா, எங்களுக்கு விவசாயத்திற்கு வேணும்னு ஒரு அறிவுபூர்வமான காவல் அது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு அவர் தடுத்தார். அதற்காக ராம அவதாரம் வந்தார். ராம அவதாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ராவணனுடைய தங்கச்சியினுடைய மூக்கை அறுத்துட்டாங்க. எதுக்காக? காதலை தெரிவிப்பதற்காக. தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்படியும் அமைதியாக இருக்கிறீங்க. நான் மட்டும் பேசினா பத்தாது, நீங்களும் பேசணும் இல்லையா? இது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி தானே. இப்போ நான் மட்டும் நான் ஒரு வகுப்பில் போய் பாடம் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், மாணவர்கள்லாம் இப்படியே உட்காந்துருக்குறாங்கன்னா நான் எப்படி பாடம் எடுக்கிறது சொல்லுங்கள்? நம்ம பேசணும். அப்போ வந்து மூக்கை அறுத்து அந்த வஞ்சிக்கக்கூடியதனுடைய பழிதீர்க்கக்கூடிய படலம் தானே அது. அப்போ என்னது? இங்கே எல்லாமே இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கா இல்லையா? ஜாதிய மேலாதிக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றிலையுமே நம்மளுடைய பெரியார் அவர்களாக இருக்கட்டும், திராவிட இயக்கமாக இருக்கட்டும், முன்னாடி எதிர்கொள்ளக்கூடியது எது அப்படின்னா, கம்பராமாயணத்தை அடிப்படையாக வைத்து தான் அவங்க இயங்குறாங்க. அது கற்பனை கதை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கற்பனை கதை யாரை மையம் கொண்டதாக இருக்கிறது? தமிழர்களை, திராவிடர்களை மையம் கொண்டதாக இருக்கு. ஆரியர்கள் வந்து நம்ம மீது படையெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. அவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை பற்றி பேசுது. அவர்கள் யாகத்திற்கு யார் யாரெல்லாம் வந்து தடையாக இருக்கிறாரோ அவர்களை வதை செய்யக்கூடியதை பற்றி பேசுது. அதை ஒடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் முழுக்க முழுக்க ஐயாருடைய பெரும்பான்மையான கட்டுரைகள், பெரியாருடைய கட்டுரைகள் முழுக்க முழுக்க எதை குறித்தா இருக்கு என்றால் அது குறித்தா இருக்கும். அடுத்து கம்பன் கழகம் இன்றைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கம்பன் கழகங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கம்பன் கழகத்தில் இன்னமும் வந்து ராமாயண பிரச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கதா காலட்சேபம் தான் ஒளிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன இருக்கு? கம்பன் கழகங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் ராமாயண பாத்திரங்கள்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு அப்படின்னா, ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் ஒரு ராமாயணை பற்றி எழுதுறாரு, ராமனை பற்றி எழுதுறாரு. அப்படி ராமனை பற்றி எழுதக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பக்கங்களை கொண்டு ராமனை பற்றி எழுதக்கூடியதை வந்து 5000 ரூபாய் பதில் தொகை கொடுத்து அந்த காலத்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்படி ஒவ்வொன்றையும் இது ஒன்று எழுதுனா அது ஒன்று அவங்க எகெயின்ஸ்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கு தகுந்தார் போல் நாம் எப்படி நம்ம மொழி மட்டும் ஆயுதமா? நாமளும் ஆயுதம் தான். இன்னைக்கு நம்ம போர்க்களத்தில் யார் நிற்கிறோம்? நமக்கு முன்னாடி எது இருக்கு? அந்த ஆரிய திட்டம் இருக்கு இல்லையா? அந்த ஆரிய தத்துவம் இருக்கு இல்லையா? அந்த ஆரிய தத்துவத்திற்கு எதிரான திராவிட போர் நம்ம தான் செய்யணும். அதற்கு நம்ம தான் கள போராளிகள். அப்போ ஒவ்வொன்றுக்கு ராமாயண பாத்திரங்கள்னு எழுதுனா சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் போராளிகள் தான். நம்மளை முதல்ல நம்மளே காத்துக்கிட்டோம்னா அதுவே போதுமானது தான். நீங்கள் ரோட்டில் போய் போராடணும்னு அவசியம் இல்லை. நம்மளை காத்துக்கிறதுக்கான தத்துவம், நமக்கான அரசியல், நமக்கான தீர்வுகள், இதை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கான அறிவு, பகுத்தறிவு இதை பெறணும் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானது இருக்கப்பட்டது வந்து என்னென்னா ராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம் இதெல்லாம் வந்து எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு விவாதம். அதுதான் தீ பரவட்டும், நீதி தேவன் மேயக்கம், இதெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகம். இதெல்லாம் தயவு செய்து வாசித்து பாருங்க. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெயருக்கு பின்னால் ஜாதி பட்டம் நீங்கியது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மணி பிரவாள நடை, மணியும் வெள்ளை கலரும் சிவப்பு கலரும் சேர்த்த ஒரு மணியை எப்படி கோத்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் வடமொழியையும் தமிழையும் இணைத்தால் அவ்வளவு அழகாக இருக்கும்னு எல்லாவற்றையும் மணிப்பிரவாள நடையில் எழுதுனாங்க. அதையெல்லாம் மாற்றினாங்க. அதே மாதிரி பெயரில் மாற்றம் இன்றைக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி நியூமெராலஜி பார்த்து என்ன பண்ணுறாங்க? தஷ்மா, யஷ்மா, கஷ்மா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தன்மானம், மொழிமானம், இனமானம், இன்னமும் சொல்லப்போனால் நமக்கு வந்து மார்க்சிய சிந்தனையை பொதுவுடைமை தரக்கூடிய ருஷ்யா, மாஸ்கோ, லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்கள். இனி பழனி, சிதம்பரம் இப்படிலாம் வைப்பியா, திருப்பதின்னு வைப்பியா அப்படின்னு சொல்லி ஐயா வச்ச பேர்கள் அத்தனையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள்லாம் பேர் மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவாக சுபமுகூர்த்தம், இதுக்கு என்னது? திருமணம். உங்களுக்கு எல்லாமே பிறகு கிரவ பிரவேசம் இன்றைக்கி இருக்குது. உத்திரக்கிரிகைன்னு என்ன? உத்திரக்கிரிகை இதெல்லாம் தான் முன்னாடி. நினைவு நாள். அதே மாதிரி சஷ்டியப்ப பூர்த்தி, மணி விழா, இன்றைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ராசனர் தலைவர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து அழகாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்மளுடைய மதிமாறன் தோழர் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த வணக்கம்ன்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தி திராவிட இயக்கம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கு சகோதர சகோதரிகள் இல்லாமல் உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம். அடுத்து பேச்சு தமிழில் மாற்றம், மேடை தமிழில் மாற்றம். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. கலாச்சேபம் நடந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கதை சொல்லுவது, கதை மூலமாக எழுத்துக்களை எழுதுறது, சித்திரபுத்திரன் கதை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கதை வடிவிலான உரையாடல்கள் கொண்டதாக இருக்கும். அது மாதிரி கேள்வி கேட்கும் முறை. முன்னாடிலாம் என்ன சொன்னாலும் ஏமா படியில் உட்காரக்கூடாதுமா, எந்திரி, நான் நைட்டு ஏன் வந்து நெகம் வெட்டக்கூடாதுமா, அப்படிதான். இது மாதிரியாக சொன்னதை கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய முறையை கொண்டு வந்தது திராவிட இயக்கம்தான். அதே மாதிரி கேள்வி கேட்பவரை வந்து இன்னைக்கு வகுப்பறையாக இருந்தாலும் நம்மளாம் மதிக்க மாட்டோம். ஏய் உட்காரு, என்ன பேசாமரு, உனக்கு ஒன்று, அப்படிலாம் கேட்போம். ஆனால் கேள்வி கேட்கவரை மதித்து அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையை உருவாக்குனது. அதே மாதிரி எளிமையான மக்கள் மொழி நடையில் பேசுறது. இன்றைக்கு எளிமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் என்ன மேடை தமிழில் பேசுகிறேன் இல்லை, சாதாரணமாக உங்கள்கிட்ட உரையாடுவது போல் உரையாடி கொண்டிருக்கிறேன். நீ இது மாதிரி எளிமையாக பேசக்கூடிய, அது மாதிரி பொதுக்கூட்டம், அரங்க கூட்டங்கள் இல்லாமல் வீதி தெருக்கூட்டம், தெருமுனை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி மக்களை போய் சந்தித்து பேசக்கூடிய முறை. அன்றைக்கெல்லாம் கோயிலில் போய் பேசுவாங்க, மேடை கூட்டங்களில் பேசுவாங்க. அப்படி கொண்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட இயக்கங்கள் தான். இதெல்லாம் வந்து கட்டமைத்தவர் தந்தை பெரியார். அதுக்கு அடுத்து அதே மாதிரி சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணத்தோட சரத்து என்னன்னு தெரியுமா? 2 பேரும் உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி ஏற்கிறோம். அதுதான் உண்மை இல்லைங்களா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வந்து என்ன பண்ணுறது, ஒப்பந்தம், வாழ்க்கை துணை ஒப்பந்தம். என்னைக்கு இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணிக்கலாம், ரத்து பண்ணிக்கலாம். அதுதான் எச்சரிக்கை தான், ஒப்பந்தம், வாழ்க்கை துணை ஒப்பந்தம் தான் அது, சரிங்களா? அப்போ வந்து ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு போகிற வரைக்கும். அப்போ ரத்து பண்ணிக்க சொல்லிட்டாரா அப்படின்னா கிடையாது. நேர்மை உண்மை வேணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, அது நமக்கு ஒரு விலங்காக இருக்கக்கூடாது. நம்மளாம் மனிதர்கள், நமக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான். அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்கள், அதே மாதிரி அதற்கான சட்டமாக்கியது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை கடந்து போயிடலான்னு நினைக்கிறேன். தமிழருக்கான விழாவினை கட்டமைத்தது தை திங்கள் இல்லையா? தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அறிவித்தது எப்போ நடந்துச்சு? தந்தை பெரியார், மறைமலை அடிகள் போன்ற குழுக்கள்லாம் என்ன பண்ணாங்க, திருவிக்காலம் போன்ற குழுக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து போயிருங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக கூடி பேசுகிறாங்க, ஒரு மாநாட்டில் பேசுகிறாங்க. அப்போது தான் இதற்கான 1934 சரிங்களா? இப்படி வந்து எல்லாருமா சேர்ந்து பொங்கல் என்பது நம்மளுடைய எங்கே இருக்குது அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இருக்குது. தமிழர்கள் கொண்டாடிய ஒரு பண்டிகை அது வந்து சமய சார்பற்ற பண்டிகை. இதில் வந்து எல்லாரும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாளாக, மகிழக்கூடிய உறவுகளை பேணக்கூடிய ஒரு திருநாளாக கொண்டாடலான்னு சொல்லி ஒரு அறிஞர்கள் குழு சேர்ந்து தான் அதை முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து பெரியார் வழிமொழிகிறார். அவங்களாம் முன்மொழிகிறாங்க, பெரியார் வழிமொழிகிறாரு. வழிமொழிந்து அவர் வந்து கட்டுரை வந்து எழுதுறார், சரிங்களா? இதற்கு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத வந்து கட்டமைக்கிறாங்க அடுத்து, சரிங்களா? அதாவது கிமு 31, நம்மளுடைய ஆண்டோட 31 ஆண்டுகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு. ஏன் அந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்துச்சு? அதுலேயும் புராண கதை, அதுலேயும் பிரபவ விபவன்னு சொல்லக்கூடிய 60 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் புராண கதைகள். அதனால திருவள்ளுவர் ஆண்டை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் வந்து தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் வாழ்கன் என்று சொன்னால் பத்தாது, திராவிட சமுதாயம் வெல்லும் என்று சொன்னால் பத்தாது. தமிழ் சமுதாயத்திற்காக என்ன செய்தோம்? தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்றைக்கு இத்தனை பேர் வந்து அமைதியாக, எந்த சரசரப்பும் இல்லாமல், பக்கத்தில் பேசுறது இல்லாமல், எதுவுமே இல்லாமல் உன்னிப்பாக இந்த வகுப்பை கவனிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேட்கக்கூடிய அந்த திறமையை, ஒரு ஆற்றலை பெறக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எது வளர்த்திருக்கிறது? திராவிட இயக்கங்கள் தான் வளர்த்துருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ரேஷியோ எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? அடுத்து தமிழிசை, இன்னும் குறிப்பாக தமிழிசைங்க. இன்றைக்கும் வந்து தமிழிசையினுடைய மதிப்பு தன்மை கூடியிருக்கா? கிடையாது. இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு இசைக்கருவி தான், இந்த இடத்துல வாசித்தா என்னவா, அதுவே மாட்டுத்தோல் தான்.
இந்த இடத்துல வாசிச்சா அது வந்து மங்களம், அந்த இடத்துல வாசிச்சா அது அமங்கலம். எப்படி பாருங்க, ஒரு இசைக்கருவி ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு மாதிரியும், இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது ஒரு மாதிரியும் எப்படி இருக்க முடியும்? இல்லையா? அப்படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கான இழிவு, தோள்ல துண்டு போடுறதுலேருந்து எல்லாமே இழிவாக கற்பனை. அவங்களுடைய அதில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னமும் சொல்ல போனோம்னா, இந்த 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 செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? திருவையாறுல இசையரசு தண்டபாணி தேசிகர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சித்தி விநாயகர் வேற எந்த பாட்டுலாம் கிடையாது. வந்து அறிவை விரிவிசை, அகாண்டமாக்கெல்லாம் பாடல அவரு. சித்தி விநாயகனேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல தான் பாடுறார். தமிழ்ல பாடிட்டாராம். தமிழ்ல பாடினதுனால என்ன ஆகி போச்சு, அந்த இடமே தீட்டாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடுத்து வரக்கூடிய அங்க சன்னிதான பேர் என்ன? ராமானுஜாயர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தீட்டாயிருச்சு, இந்த இடத்துல நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறார். இப்படி நம்மளுடைய தமிழ் மொழி தீட்டு இன்னைக்கும் வந்து அங்கே வந்து என்ன பண்றாங்க, தில்லையில வந்து என்ன நடக்குது, சிதம்பரத்தில் நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் தமிழ் பாடல்களை பாடக்கூடாது, மொழியை கோயில்களுக்குள் நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இதை வந்து யார் வந்து பேசுறா கண்டித்து? நம்மளுடைய ஐயா அவர்கள் பேசுறாங்க. நமக்கு வந்து சுயமரியாதை வேண்டும், இசையை வாசிக்கக்கூடியவர்களுக்கு சுயமரியாதை வேண்டும். நீங்க கீர்த்தனைகளையும் அந்த பாடல்களையும் புராண இதிகாசங்களையும் நீங்க தமிழ்ல பாடினா என்ன, தெலுங்குல பாடினா என்ன, ஹிந்தியில பாடினா என்ன? தமிழ்ல பாடக்கூடிய பாடல் என்ன பண்ணணும், அறிவை வளர்க்கக்கூடிய பகுத்தறிவு நிறைந்த பாடல்களை இசை பாடக்கூடியவர்கள் செய்ய வேண்டும், இசைக்கலையை வளர்க்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு மாநாடுகளை போட்டு அதற்கான தீர்மானங்களை ஏற்றி, அது மட்டுமல்லாது அந்த அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களை 8 நாள்கள் 8 பேர் கூப்பிட்டு இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நிகழ்வுகளில் இன்றைக்கு பார்ப்பனர்களை அழைத்து அல்லது ஆரிய மாயாக உள்ளப்பட்ட அந்த இசைக்கலையை அங்கீகரிக்காமல் நம்மளுடைய மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய திருமண வீடுகளில் அல்லது உங்களுடைய விழா காலங்களில் தமிழ் இசையை வளர்க்கக்கூடியவர்களை அழைத்து அவர்களை அங்கீகாரம் செய்யுங்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார். அப்படி தமிழ் இசைக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒன்றே சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவர் யார் அப்படின்னா, தீட்டா எடுத்து அப்படின்ற தலைப்பில் ஒரு துணை தலையங்க கட்டுரையை வந்து கலைஞர் அவர்கள் விடுதலையில் எழுதுறாங்க. அதை தான் இங்கே குடியரசில் எழுதுறாங்க. அதை தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை வந்து தீட்டா எடுத்து அப்படின்ற தலைப்பில் கலைஞர் எழுந்த துணை தலையங்க கட்டுரை அது. அடுத்து ஹிந்தி திணிப்பு. இந்த விஷயங்களை வந்து இன்றைய வரைக்கும் நம்ம நாட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு பல்வேறு வகைகளில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஹிந்தி திணிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு காலமாக 1926 ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கு கூட ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆசிரியர் கி வீரமணி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க பேசும்போது இந்த தமிழிற்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடியரசு இதழினுடைய இந்த கட்டுரையை எடுத்து வாசித்து எவ்வளவு தொலைநோக்காக சிந்திக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டினாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போ வந்துச்சு? 1931. அப்போ தான் ஆரம்பிக்குது. நம்மளுடைய ராஜகோபாலாச்சாரிய முதலமைச்சர் ஆகும்போது தான் கட்டாய ஹிந்தின்னு சொல்லிட்டு 1939 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 38 தான் வந்து கட்டாய ஹிந்தி திணிப்பு வருது. ஆனால் நம்மளுடைய அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எப்போவே சிந்திக்கிறாங்க பாருங்கள், 1926 சிந்தித்து நம்மளுடைய தமிழிற்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் சொல்லக்கூடிய அந்த கட்டுரையை அவர்கள் எழுதுகிறாங்க. அப்போ அந்தளவுக்கு தொலைநோக்காக சிந்தித்து ஹிந்தி வந்தால் எதற்காக நாம் தடுக்க வேண்டும் என்பதை தொலைநோக்காக சிந்தித்து எழுதக்கூடியவர்களாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்காங்க. அதனுடைய ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்மளுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநாட்டில் என்ன பண்ணாங்க, இந்தியை எதிர்த்து மொழிப்போர், அதுக்காக தன்னை தீக்குளித்த சின்னசாமி அவருடைய மகளுக்கு என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா இல்லையா? அவங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு பிள்ளைகள் முதற்கொண்டு, அதாவது பெண்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்கள், பெண்கள் அத்தனை பேர் வந்து அவங்க இந்த சிறை செய்யப்பட்டிருக்காங்க. இதில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் வந்தாலும் அந்த அளவுக்கு போராடி தடுத்து நிறுத்தப்பட்ட ஹிந்தி இன்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மீண்டும் தலை தூக்கி இன்றைக்கு வந்திருக்கு. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? மும்மொழி கொள்கை எதற்காக வேண்டும்? ஹிந்தியை ஏன் திணிக்க வேண்டும் நான் கேட்குறேன். எதற்காக திணிக்கணும்? இந்தியை எதுக்காக திணிக்கணும்?
அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா, நம்ம மண்டையிலேருந்து நம்ம செயல்படுறது நாம் அல்ல, நம்முடைய கருத்துக்களாகத்தான் நம்ம செயல்படுறோம். தத்துவங்களை திணிப்பதற்காகத்தான், நம்மளுடைய மொழியை அழிப்பதற்காகவும் நம்முடைய பண்பாட்டையும் மரபையும் அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஹிந்தி திணிப்பு. தமிழ் எழுத்து சீர்திருத்தம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அடுத்து இன்றைக்கு நிறைய துறைகளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். தமிழில் பேர் வைக்கிறது, இதழ்களுடைய பேர் வைக்கிறது எல்லாமே. அடுத்து கோயில்களில் இன்றைக்கும் தமிழ் ததிகணத்துவம் போட்டுட்டு தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்றைக்கு நம்மளாம் இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி இன்றைய வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி தொடக்க கல்வியில் பெண் ஆசிரியர்கள் இன்றைக்கு 5வது வரைக்கும் பெண் ஆசிரியர்கள். இது 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் போட்ட தீர்மானம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இடஒதுக்கீடு, மூவலூர் ஆமதம்மையுடைய திருமண உதவி திட்டம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, மாதம் 1000 ரூபாயாக மாறி இருக்கு. வளர்ச்சி அதே மாதிரி இதெல்லாம் தான் இன்றைக்கு நம்மளை கொண்டு இன்றைக்கி சேர்த்துருக்கு. நம்மளுடைய ஜிஆர்பி ரேஷியோ என்னது, ரேஷியோ என்னது 51. அதற்கு இணையாக யாரும் படிச்சிருக்காங்க, பெண்களும் படிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய முழுமையான வெற்றியாகத்தான் நம்மளுடைய இன்றைய நிலைமை என்பது, அத்தனை பேரும் சமமாக, அத்தனை பேரும் கல்வி பயிலக்கூடிய, அத்தனை பேரும் இன்றைக்கு எல்லா நிலைகளும் உயர்ந்திருக்கக்கூடிய, எல்லாரும் வியக்கத்தக்க மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படின்னா திராவிட இயக்கங்கள் நூற்றாண்டு கால மிகப்பெரிய வெற்றி தான் காரணமே தவிர, இந்த திராவிட சித்தாந்தம் என்பது என்றைக்கும் வீழ்ச்சியடையாது. இது போன்ற மாணவர்களாலும் இது போன்ற வீரியமிக்க ஒரு இளைஞர்களாலும் வலுப்பெறும். சரிங்களா? அதை நம்ம தான் உருவாக்கணும்.